வணக்கம் கடகராசி நேர்களே, இது உங்களுடைய மார்ச் 2024 ஆண்டின் மாத ராசி பலன். கடக ராசியினரின் நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆக இந்த 3 நட்சத்திரங்களும் சேர்ந்தது கடக ராசி. கடக ராசியின் கிரக சஞ்சாரங்கள் எங்கே இருக்கின்றத பார்க்கலாம். உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்துல கேதுவும், 7ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய், 8ஆம் இடத்துல சூரியன் புதன் சனி, 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல குரு. 10ஆம் இடத்துல இருக்கிறது ஜீவன ஸ்தானம். அது உகந்த இடமா கேட்டிங்கன்னா இல்லை. இதன் காரணமாக நீங்கள் ஏதாவது பழைய கடன்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் அடைச்சிடுவீங்க. மறுபடியும் புதிய கடன் வாங்கிறதுக்கான ஒரு நேரம் வரும். குறிப்பாக புனர்பூச நட்சத்திரக்காரங்களும் பூச நட்சத்திரக்காரங்களும் வீடு அல்லது நகையை கூட பேங்க்கில் லோன் வச்சு ஒரு புதிய பிஸ்னஸ் செய்யலாமா அல்லது வீடு கட்டலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றும். குரு இப்போ இருக்கிற அந்த 10வது இடமானது அவ்வளவா தொழில் தொடங்கிறதுக்கான ஒரு நேரம் இல்லைங்க. அதனால் ஜாகிரதையாக இருங்க. அதே போல் சனி பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கிறது அஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்கிறதுன்றது அர்த்தம். இதன் காரணமாக மாணவர்கள் தனது இலக்குகளை காலதாமதமாக பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் நீங்கள் போடுற எஃபர்ட், படிப்பில் போடுற எஃபர்ட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுறது. உதாரணத்துக்கு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ அப்ளிகேஷன் ஏதாவது போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் வர வேண்டியது ஏப்ரல் மாதத்துக்கோ அல்லது மே மாதத்துக்கோ தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள். ராகு பகவான் 9ஆம் இடத்துலையும் கேது 3ஆம் இடத்துலையும் இருக்கிறது அவ்வளோவா உகந்த இடமில்லை. ஆனால் ராகு 9ஆம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் இருக்கிறது ஓரளவுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்குது. விளைவாக திடீர் அதிர்ஷ்டமோ அல்லது பண வரவோ கணிசமான அளவிற்கு கைகளில் கிடைக்கும். ஹோட்டல்ஸ் அண்ட் பிஜி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல லாபமாக உங்களுக்கு அமையும். இந்த நேரத்தில் எதிரிகளோட தொல்லையும் அதிகமாக இருக்காது. நீங்கள் தான் எதில் எடுத்தாலும் வெற்றி பெறுவீங்க. ஏன்னா ராகு 9ஆம் வீட்டில் இருந்து நல்ல ஒரு இனிமையான வழியை காட்டுறாரு. மார்ச் மாதத்தில் எந்த ஒரு தூரதேச பயணமும் நீங்கள் வச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் விஷயத்துக்காக நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா குறிப்பாக இந்த நேரத்தில் பெரிய லாபம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வீடு அதாவது கலத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான் அமர்ந்து இருக்கிற காரணம் நீங்கள் வெளியூர் பிரயாணம் போய் உங்களுக்கான லாபம் வரணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் வீடுன்றது மகர ராசி. அந்த மகர ராசின்றது முதல் லக்னத்திலிருந்தே 10ஆம் இடம் இந்த தொழில் ஸ்தானமாக இருக்கிறது. அந்த தொழில் ஸ்தானத்தில் தான் இப்போ சுக்கிர பகவான் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிற காரணம் இருக்கிற இடத்துல இருந்தே உங்களுக்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களை சுக்கிர பகவான் அமைச்சு கொடுக்குறாரு. இதெல்லாம் நல்லபடியாக இருந்தாலும் 7ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய காரணம் திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் கொஞ்சம் தள்ளி போகும். குடும்பத்தில் அமைதியற்ற சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா செவ்வாய் உச்சம் அதிகமாக இருக்குது இந்த நேரத்தில். அதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கை அம்மனுக்கு நெய்வேத்தியம் மற்றும் அர்ச்சனை செய்து வர நன்மை பிறக்கும். கடக ராசி அன்பர்களே, மொத்தத்தில் மார்ச் மாதத்தில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் பண புழக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.